ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்கள் சந்தியா. இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்காக நம்ம ஒரு சூப்பரான ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ரூட் மிக்சர். இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்துட்டு கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், தெரியலனா. அதுக்கப்புறம் 1.5 கப் மைதா, 1.5 கப் ப்ரௌன் சுகராக எடுத்தால் நீங்கள் இப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை வந்துட்டு நார்மல் சுகர், ஒயிட் சுகர் எடுக்கிறீங்கன்னா கேரமலைஸ் பண்ணி சேர்க்கணும். 1/2 கப் கர்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 கப் ஆயிலு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறமா 1 பட்டை, 4 ஏலக்காய். நீங்கள் வந்துட்டு க்ளவுஸ், அதாவது கிராம்பு சேர்க்குறீங்கனாலும் சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஓவனில் வந்துட்டு பட்டர் மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, பட்டரும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஓரமாக வச்சிடுறேன். 1/2 கப் பட்டர் இது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை காட்டுறேன். இதில் வந்துட்டு ஆயில், அப்புறம் பட்டர், அதாவது மெல்டட் பட்டர், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் தயிர், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு இது பண்ண போகிறேன். என்னென்னா, நம்ம சுகரோட சேர்த்து கொஞ்சம் சுகர் எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டையும் ஏலக்காவும் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு அதில் வந்துட்டு இந்த பட்டையும் நான் எடுத்து வச்சுருக்க ஏலக்காவையும் போட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கிராம்பு எடுத்துருந்தீங்கன்னா அதையும் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா தனியாக அரைச்சா நல்லா பவுடர் ஆகாது, அதனால. ஓகே, இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா செம வாசனை, சூப்பராக இருக்குது. ஸோ இதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். அது கூடவே பேலன்ஸ் இருக்கிற இந்த சர்க்கரை அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா அப்படி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா. வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப தேவைப்படாது, கரெக்டாக ஒரு டீஸ்பூன் விட்டால் போதும். விட்டுட்டு அதையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மைதா மாவு இருக்கு இல்லையா, அதில் இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் இது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ இதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி பாதிக்கிட்டு. ஓகே, ஆக்சுவலி அது பாதிக்கிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ரூட்ஸ், அதை வந்துட்டு ஃபுல்லாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபோனில் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டு பாதியில் நின்றுருக்கு. அது தெரியாமல் நான் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ரூட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் வாட்டர் சேர்த்து 1/2 கப் பால் சேர்த்துக்கணும். நான் அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ இது கூட 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஓகே, இப்படி தான் இருக்கணும் அதோட கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து ஓரமாக வச்சுருக்கோமா. இந்த சைடு வந்துட்டு நான் லைன் பண்ண பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ண கேக் பேன் எடுத்துருக்கேன், லோஃப் பேனு. நான் இதில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதில் இந்த பேட்டரை மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேக் பேனில் வந்து இந்த பேட்டரை போட்டுக்கிறேன். ஆக்சுவலி நான் சின்ன பேனாக இருக்கனால 2 வாட்டியாக போட்டுக்க போகிறேன். இதை போட்டுட்டு இப்படி டேப் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா எவாப்ரேட் ஆகிடும். அண்ட் அவனை வந்துட்டு நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை அதில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour to 1 hour 15 மினிட்ஸ் வரைக்கும் அது ஆகும். நான் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அவன்லேருந்து கேக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து சும்மா அப்படி ஹோல் போட்டு பார்த்தேன், க்ளீனாக வந்திருக்கு. ஸோ அதனால இது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு ஒயர் ரேக் மாற்றிட போகிறேன். இப்போ இது வந்துட்டு எடுத்து ஒரு ஒயர் ரேக்கில் மாற்றிடுறேன். சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த கேக் பேக் ஆகும் போது அந்த ரூமே அவ்வளோ அரோமாட்டிக்காக இருக்குது. செம்மையாக இருக்கு. நான் சொல்லுவேன், கொஞ்சம் உடச்சிக்கல சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர். இது நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுக்கலாம். நான் ஏன் உடனே எடுக்கிறேன்னா அடுத்த பேட்ச் ஊற்ற போகிறேன்ல, அதனால. சூப்பராக இருந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது இப்போ இது அப்படியே அந்த ஒயர் ரேக்கில் வச்சிடுறேன். வச்சுட்டு இதில் பேலன்ஸ் இருக்க பேட்டரி ஊற்றி பேக் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். அப்படி இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இருக்கட்டும், அடுத்ததும் நல்லா இதாகிட்டு வரட்டும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் அண்ட் முக்கியமான விஷயம் செம்ம அரோமேட்டிக். ஸோ ஓகே, அடுத்த பேட்சும் ரெடி ஆகிடட்டும். அது வரைக்கும் இது ஆறட்டும். ஓகே, நம்மளோட கேக் வந்துட்டு நைட் ஃபுல்லாக சூப்பராக வந்துட்டு ஆறிடுச்சு. பார்த்திங்கன்னா செம்மையாக வந்திருக்கு, செம்ம ஃப்ளஃபியாகவும் இருக்குது. இப்போ இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி காட்டிடுறேன். ஓகே, செம்ம சாஃப்ட்டு. பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்ட்டு, நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. சூப்பர்பான ப்ளம் கேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எக்லெஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதை வந்துட்டு பிளேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில்
நான் இதை அப்படியே வச்சு சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களே உங்கள் வீட்டில் பேக் பண்ணி நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். மீண்டும் அது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.